ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான இந்த வாரத்திற்கான ப்ரோமோ. அபி அனு இவங்க 2 பேரோட தாலி பெருக்கு ஃபங்க்ஷன்னால எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட தாலி பெருக்கு ஃபங்க்ஷன் பிடிக்காம சுந்தரி முரளி 2 பேரும் பிளான் பண்ண யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணி இந்த ஃபங்க்ஷன் ஏதாவது ஸ்டாப் பண்ணலாம்ல, இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு முரளி கேட்க, நான் என்னத்தை பண்ணுறது ஒன்றுமே புரியலையே, நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சுந்தரியும் சொல்கிறாங்க. அடுத்ததான் அபி அனு இவங்க 2 பேரோட அப்பா அம்மா அத்தை எல்லாரும் வீட்டுக்கு வராங்க தாலி பெருக்கு ஃபங்க்ஷனுக்காக. அபி அனு இவங்க 2 பேரோட அப்பா அம்மா அத்தை வந்ததுல 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வரவேற்கிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் செய்யறாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முரளியால தாங்கிக்கவே முடியல. என்ன பண்றதுன்னு தெரியல, இது எப்படியாவது தடுத்தாகணுமே, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்புறாரு. என் அபி செல்லத்தை என் கண் முன்னாடியே தாலி கட்ட போகிறானா, இது எப்படியோ தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தோட இருக்காரு முரளி. அடுத்தது அபி அனு இவங்க வீட்டில் இருந்து மாப்பிள்ளைங்களுக்காக மோதிரத்தை வாங்கிட்டு கொடுக்குறாங்க. இதை பார்த்து சுந்தரி ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணும் எடுத்துகிட்டு நகையை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொன்னால உங்கள் தகுதிக்கு இவ்வளோதான் வாங்க முடியும், இவ்வளோதான் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் தக்க பதிலடி கொடுக்குறாங்க அபி. அதுக்கப்புறம் பாட்டிமாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன சுந்தரி, எந்த நேரத்தில் எப்படி பேசலாம் உனக்கு தெரியாதா, வாய்க்கு வந்தபடி கண்டதையும் பேசிடுவி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சுந்தரியும் அமைதியாகிறாங்க. அப்புறம் வாங்கிட்டு வந்த சரடில் எல்லாத்தையும் கோக்குறாங்க. அதுக்கப்புறம் அபி அனு 2 பேரையும் சேரில் உட்கார வைக்கிறாங்க. அடுத்ததாக கூடவே பார்த்தீங்கன்னா அனு பக்கத்தில் ஆகாஷையும் அபி பக்கத்தில் ராகவும் உட்கார சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த முரளி ஒரு பக்கம் வயிறு எரிஞ்சு போக, இன்னொரு பக்கம் எதுக்கு பாட்டியில் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ராகவ் பாட்டியை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லைப்பா ராகவ், இதுதான்ப்பா முறை, நீ தான்ப்பா தாலியை மாற்றி போடணும் அபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் அணு கழுத்தில் ஆகாஷ் தாலியை போடுறாரு. இந்த சமயத்தில் அபியோட கழுத்தில் ராகவ் போகிற வர சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்த முரளி என்ன பண்ணுறாரு, இல்லை இதை தடுக்கிறதுக்காக பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ராகவ் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய இரும்பு ராடை எடுத்த நல்லா ஓங்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. இதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகிறாங்க. என்ன ராகவ், எதுக்காக இதை எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அக்காவும் கேட்க, ஐயோ இவன் விட்டால் கண்டிப்பாக நம்மளை அடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தெளிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ராகவ், நம்ம வீட்டு மாப்பிள்ளையாச்சு, நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமாவும் அஞ்சலியும் ஒரு கேள்வி கேட்க, உடனே ராகவ் சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணதுனால தான் அவருக்கு அது ஸ்டாப் ஆச்சு, அதனால தான் இதை பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்லி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறமா அபிக்கு அடுத்துல அந்த தாலியை கட்டுறாங்க ராகவ். இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அபியோட வீட்டில் உள்ளவங்களும் அணுவும். முரளி ஒரு பக்கம் இப்படிலாம் நடந்துக்கிட்டதை பார்த்து சந்தேங்க விழும்புது. ஒருவேளை இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபிக்கு முரளி மேலே சந்தேகம் வர்றதுனால முரளி பற்றின உண்மைகளை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லை, இதெல்லாமே தெரிஞ்சுக்கலாம் டிவிக்கு முன்னாடி. அதுக்கு மேலே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போட்ட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.